எல்லாருக்கும் வணக்கம். ரெண்டா வீட்டு சமையலில் இன்றைக்கி ரொம்ப சுவையான வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். மசாலாலாம் சேர்த்து சின்ன வெங்காயம் தக்காளிலாம் அரைச்சி சேர்க்குறதுனால இந்த மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இட்லி தோசை அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே கலந்து சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க வெங்காயம் தக்காளிலாம் ஒதுக்குனாங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் இருக்கும், குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எளிமையான முறையில் ரொம்ப சுவையாக செய்யக்கூடிய மட்டன் குழம்பு எப்படி செய்யணும் வாங்க பார்த்துடலாம். கிராமத்து ஸ்டைல் வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாய் வந்துட்டு 30 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குனா பழுத்த தக்காளி 2, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும், நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் தக்காளி மசாலாலாம் வதக்கி அரைச்சி மட்டன் குழம்பு சமைக்கும் போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மட்டன் குழம்புக்கு கரம் மசாலா தேவையே இல்லை. இந்த வதக்கி அரைச்ச மட்டன் குழம்புக்கு வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் மட்டும் போதும், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் தக்காளி ரெண்டுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதுக்கப்புறமா இதில் குழம்பு மிளகாய்த்தூள் 8 டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவையை நல்லா ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா விழுத அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். வதக்கி அரைச்ச மட்டன் குழம்பு பண்ணுறதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாய் இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. 10 சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கி விட்டுறலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். மட்டன் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். மட்டன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கியாச்சு. ரொம்ப சிம்பிளான மட்டன் குழம்பு தான், ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இதில் நம்ம வதக்கி அரைச்சி வச்சுருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி அரைச்சி நம்ம மட்டன் குழம்பு சமைக்கும்போது மட்டன் குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மட்டன் குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுறலாம். குயிக்காக ஒரு மட்டன் குழம்பு சமைக்கணும்னா கண்டிப்பாக இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மட்டன் குழம்பு. மசாலா மட்டன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு வதக்கினதுக்கு அப்புறமா இதில் மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வரட்டும். நம்ம சேர்த்த மட்டன்லாம் நல்லா வெந்து சுற்றிலும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. அதுக்கப்புறமா இதில் அரை மூடி தேங்காய், அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து விழுத அரைச்சி வச்சுருந்தேன். அந்த தேங்காய் விழுது சேர்த்துடலாம். மேலால் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். தேங்காய் சேர்த்து நம்மளோட மட்டன் குழம்பு சூப்பராக கொதிச்சு வந்துருச்சு. நல்லா சுட சுட சாயத்தோடு கலந்து சாப்பிட்றதுக்கு, இட்லி தோசைக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கெலாம் இந்த காரசாரமான மட்டன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வதக்கி அரைச்ச காரசாரமான மட்டன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிட்டு. இந்த சுவையான வதக்கி அரைச்ச காரசாரமான மட்டன் குழம்பை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. என்னோடய வீடியோவில் நேரம் பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி.